இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளின் ஸ்தோத்திரத்தை உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த 10 மாத காலமாய் நம்மை கண்ணினிமை போல் பாதுகாத்து இந்த 11வது மாதத்தின் முதலாவது நாளை கர்த்தருடைய சமூகத்திலே காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் காணப்படுகிறது. என்னவென்றால் பயமும் கலக்கமும். இதன் நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையை எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பயத்து நிமித்தமாக முன்பாக கடந்து செல்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்காத ஒரு நிலைக்குள்ளாக அநேகர் தள்ளப்படுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது கர்த்தர் அநேக விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்து நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி நம்மை ஆறுதல்படுத்துகிறார், தேற்றுகிறார். ஆனால் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும் இன்றும் தங்களுடைய வாழ்க்கையில பயத்தோடும் கலக்கத்தோடும் ஒரு விதமான கலக்கத்தோடு தான் இந்த அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிற காரியம், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதலாவது நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, கலங்காதே. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், எண்ணத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் சகல விதமான காரியங்களையும் அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். மனிதருடைய வாழ்க்கையில் இந்த பயமும் கலக்கமும் அதிகமாய் நாட்களை தொட்டி கொண்டு காணப்படுகிறது. பிள்ளைகளுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம், அநேக வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு அதிகாரிகளுக்கு மேலுள்ள ஒரு பயத்தோடு காணப்படுகிறார்கள். வேலை ஸ்தலங்களில் பலவிதமான காரியங்களை குறித்த பயம் கலக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. தனிமையில் எங்கேயாவது போக வேண்டுமென்றால் அநேகர் நாட்களில் பயந்து நடுங்குகிறார்கள். இருளின் ஆதிக்கம் என்கிற ஒரு பயம், அந்தகாரத்தினுடைய பயம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாகும், எங்கே போய் முடியும் என்கிறதான பயத்தோடும் கலக்கத்தோடும் காணப்படுகிறார்கள். மரணம் என்கிற ஒரு பயம், அநேருக்கு பலவிதமான வியாதிகளும் பலவீனங்கள் தங்கள் வாழ்க்கையை தொற்றிக்கொள்வது நிமித்தமாய் மனிதர்களுடைய வாழ்க்கையில இப்படி பயமும் கலக்கமும் தொற்றிக்கொண்டு காணப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் பயம் 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 என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறார், என் மகனே, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நீ நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் செய்யும்படியாய் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்கிறதான பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயம் கலக்கத்தின் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி அந்த காரியத்தை செய்யும்படியாக உங்களோடு கூட உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமலும் உங்களோடு கூட இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் வழி நடத்துவார். விசுவாசியுங்கள், நிச்சயம் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம்,
அநேகரை கர்த்தர் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். அவர்கள் செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றால், நாட்களே அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியான ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், தெளிவை கொடுக்கிறார், திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை திடப்படுத்தி எல்லாவித கலக்கங்களையும் பயத்தையும் மாற்றி உங்கள் கண்ணீரின் துக்கத்தையும் மாற்றி என் தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களோடு கூட இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு கர்த்தர் சகல விதமான ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் ஒரு நாள் இருக்கவே கூடாது. இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் கைவிடலாம், இந்த உலகத்தில் காணப்படும் சொந்த பந்தங்கள் கைவிடலாம், இந்த உலகத்தில் காணப்படும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கைவிடலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். உங்கள் வேதனைகளை நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு கொண்டு வழிநடத்துவார். செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிற ராஜா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 10 மாத காலமாக என் தேவன் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் காலை வேலையில் ஆண்டவரேன் தேவாதி தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. நீர் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, பலத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக பலப்படுத்துவீராக. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறீங்களே தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை கைவிடாத தேவனாக என் தகப்பன் அவளோடு கொண்டு இந்த உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் அப்பா தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. அவருடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை செவ்வியான பாதையில் வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே,